நம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். சோமேசர் முதுமொழி வெண்பா மாதவ சிவஞான சுவாமிகள் நமக்கு அருளியது 12வது பதிவு. தலைப்பு நடுவு நிலைமை. இதற்கு இன்றைக்கி நமக்கு சுவாமிகள் எடுத்திருக்கிற குறள் தெய்வ புலவர் அருளிய திருக்குறளில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் மைந்தொருப்பார் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படிங்கிறது. இதை சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கதையை உதாரணமாக எடுத்து சொல்லி, நடுவு நிலைமைங்கிறது 3 வகையிலையும் சரியாக இருக்கணும். பகை, நோனுமல், நண்பு, இந்த 3 பகுதியினும் அறத்த வலுவாது ஒப்ப நிற்கும் நிலைமை தான் நடுவு நிலைமை அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு. செய்யுளை பார்த்தோம்னா, வேதியனாலோ மோவென்றெல்லாது வெண்ணெய் நல்லூர் ஜோதி வளக்கே புகழ்ந்தார் சோமேசா ஓதீர் சமன் செய்து சீர்தூக்கும் கொல் போல் மைந்தொருப்பார் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சொல்லும் இடத்துல சீர்தூக்கும் சமனாக நின்று பின்பு தன்னிடத்தில் வைத்த பாரத்தை தெளிவாக வரையறை செய்யும் துலாக்கோல் போல, தராசு போல, நல் இலக்கணங்களால் அமையப்பெற்ற ஒரு பக்கத்து சாயாமை, அப்படி கல்வி அறிவு ஒழுக்கங்களால் சிறந்த பெரியோர்கட்கு அழகாகும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றாருன்னா, பிராமணன் பிறர்க்கு அடிமை யாவானோ என்று இகழ்ந்து கூறாது, வெண்ணெய் நல்லூர் ஜோதி திருவெண்ணெய் நல்லூரில் எழுந்தருளியிருக்கிற சிவபெருமானுடைய வழக்கினையே திருவெண்ணெய் நல்லூரில் உள்ள அவையத்து அந்தனர் புகழ்ந்து பேசினர் ஆகலான் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. சமன் செய்தலும் சீர்தூக்கலும் பொருட்கண்ணும் பொருள் கடத்தும் அமைந்த ஒருப்பார் கோடாமை உவமை. சான்றோர் சீர்தூக்கலாவது தொடைவிடைகளால் கேட்டவற்றை ஊழான் உள்ளவாறு உணர்தலாகும். ஒருப்பார் கோடாமையாவது அப்படிங்கிறது அவ்வுள்ளவாற்றை மறையாது பகை, நோனுமல், நட்பு, இந்த 3 திறத்தார்க்கும் ஒப்ப கூறுதல் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இலக்கணங்களான் அமைதல் இருவழியும் ஏற்பன கொள்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இது தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நான்மறை முனிவனார்க்கு நம்பியாரூர் தோற்றி பான்மையினே வல் செய்தல் கடனென்று பண்பின் மிக்க மேன்மையோர் விளம்ப நம்பி விதிமுறை இதுவேயாகில் யானிதற்கு இசையே நின்றன் என்றல் இசையுமோ வென்று நின்றார் அப்படின்னு சொல்றாரு. இதே இது மதுரை காஞ்சி புராணத்தில் யமன் கொளன்ன செம்மை தாகி சிறந்த கொள்கை அறங்கூறவை யமும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இன்னும் இது அறநெறியில் காய்த்தலுந்தலற்கற்றி ஒரு பொருட்கண் ஆய்தல் அறிவார் கண்ணதே காய்வதன் கண் உற்ற குணம் தோன்றாதாகு மூவப்பதன் கண் குற்றமும் தோன்றார் கெடும் அப்படின்னு புறநானூர்லையும் இதே சொல்லியிருக்காங்க. தெரிக்கொன் யமன் போல் ஒரு திறம் பற்றலிய இளியரோ நிற்றிரம் சிறக்க அப்படின்னும் சொல்றார். பரஞ்சோதி முனிவரும் இதையே எடுத்து சொல்லியிருக்கார். ஆவழி தழுத கல்வர் வஞ்சரை வெகுண்டு நோக்கி காவலன் செங்கோல் நுண்ணூல் கட்டிய தருமத்தட்டில் நாவெனும் தலை நா விட்டெம் வழக்கை நமராய் வந்த மேவலர் வழக்கு தூக்கி தெரிக்கென விதத்த சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
கதைக்கு பார்த்தோம்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளுக்கு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருமணம் நிகழ இருந்த சமயத்தில் நாயனார் முற்பிளவியில் நான் மையல் மானுடனாய் மயங்கும் வேளையில் ஐயனே தடுத்து ஆண்டருள் அப்படின்னு வேண்டு கொண்டதற்கு இணங்க பரங்கருணை கடலாகிய சிவபெருமான் வயது முதிர்ந்த வேதியர் உருவம் கொண்டு திருமண பந்தல்ல வந்து நின்றார். நம்பியாரூரன் தமக்கு வழி வழி அடிமை அப்படின்னு அவையோரிடம் எடுத்துரைத்து ஓலை காட்டினார். அந்த ஓலையை நம்பியாரூர் கிழித்து எறியவும் இது முறையோ என்று அக்கிழவ வேதியர் அவையோரை வினவினார். அவையோர் நீ எங்கு உள்ளீர் அப்படின்னு கேட்க நாம் வெண்ணெய்நல்லூரில் இருப்பதாக அந்த வேதியர் கூறினார். அப்படியென்றால் உன் வழக்கை அங்கு சென்று தீர்த்து கொள்க என்று எல்லாரும் சொல்ல வேதியர் அதுக்கு இசைந்தார். நம்பியாரூரரை அழைத்து கொண்டு வெண்ணெய்நல்லூர் அந்தனர் அவையிலே தமது வழக்கை தெரிவித்தார். அந்த அந்தணர்கள் முதியவரிடம் மூல ஓலையை வாங்கி நாயனாரின் பாட்டனார் கையெழுத்தோடு ஒப்பு நோக்கி சிறிதும் வேறுபாடின்மை கண்டு கிழவேதியர் கூற்று சரியானதே அப்படின்னு புகழ்ந்து உரைத்தாங்க. இதுதான் நடுவு நிலாமை அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இந்த கதை பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் இருக்கு. நமக்கு சுவாமிகள் சொல்றாரு, சொல்லும்போதே முன்னே தான் சமனாக நின்று பின்பு தன்னிடத்தில் வைத்த பாரத்தை தெளிவாக வரையறை செய்யும் துலாக்கோல் போல நல்ல இணக்கங்களால் அமையப்பெற்று ஒரு பக்கம் சாயாமை சான்றோருக்கு அழகு. பிராமண பிறருக்கு அடிமை ஆவானோ அப்படின்னு இகழ்ந்து சொல்லாம திருவெண்ணெய்நல்லூர் எழுந்தருளியுள்ள சிவபெருமானது வழக்கினை அவையினர் புகழ்ந்து உரைத்தனர் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்போடு சந்திப்போம். நம பார்வதீபதே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.